எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வராமல் இருக்க டிப்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிற அந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வராதுலேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1 வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுங்க. உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கிட்னிக்கு சீரான ரத்தம் போகுங்க. இதன் மூலிமா கிட்னி ஃபெயிலியரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்பர் 2வது வந்து பிளட் சுகர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. நாள்பட்ட சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அதே கிட்னி பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நம்பர் 3வது வந்து உப்பை குறைச்சி சாப்பிட்ணுங்க. அதுலேயும் குறிப்பாக பேக்டு ஃபுட்ஸு, அது போக சிப்ஸு, ஊறுகாய் இதெல்லாமே அளவோட லிமிட்டோடு சாப்பிட்றது ரொம்ப அவசியங்க. நம்பர் 4வது விஷயம் வந்து எக்ஸசைஸுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் ஆகுது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் உடம்போட எடையை குறைக்க முடியுங்க. உங்கள் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நம்பர் 5வது விஷயம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாக கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, உங்கள் குடும்பத்துலேயே வேறு யாருக்கோ கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா இந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் கூட அடிஷ்னலாக யூரின் புரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோ வருஷத்துக்கு ஒரு முறையாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதோட வருமுன் காப்பதே சிறந்ததுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.